தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ இங்கே 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான கிராஃப்? நமக்கு இங்கே ஒரு இயற்பியல் குணகம் இருக்குது, இங்கே ஒரு இயற்பியல் குணகம், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. எந்த மாதிரி இங்கே சமன்பாடு வரும் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரிங்க. இப்போ பின்வரும் தெரிவுகளில் எது ஒளி மின்னோட்டம் மற்றும் எக்ஸ் அச்சில் காட்டப்பட்டுள்ள ஒளியின் மதிப்புக்கான மாறுபாடுதலை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம படிச்சிருக்க அந்த நம்ம பேசிக் கான்செப்ட் அறிவு ஃபிசிக்ஸில் நமக்கு இந்த பாடத்தை சம்மந்தப்பட்ட பாடத்தில் இருக்கிறத வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒளி செறிவை நம்ம ஐன்னு சொல்லுவோம். ஒளி செறிவு ஒளி மின்னோட்டம். ஒரு தகட்டின் வழியே எந்த ஒரு ஒளிப்படும் போது அதிலிருந்து எலக்ட்ரான் வந்து என்னாகும், வெளியேற்றப்படும். ஸோ அந்த நிகழ்வை தான் ஒளிமின் விளைவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஒளி செறிவு இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒளிமின் நோட்டம் கிடைக்குங்கிறது பொருள். உடனே இந்த ஆன்சரை டிக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? கூடாது. 4ஐயும் படிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ ஒளி செறிவு ஒளி மின்னோட்டம் கான்ஸ்டண்டாக இருக்குமா? இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒளி செறிவு இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒளி மின்னோட்டம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைத்தன்மை. சரியா? அடுத்தது இங்கே வந்து ஒளி மின்னோட்டம் வந்து ஒளி செறிவு இது பண்ணி சம்மந்தப்படுத்தி இல்லைங்கிறாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா ஒளி செறிவு ஒளி மின்னோட்டத்துக்கும் இது மாதிரி தொடர்பு இருக்கு, இது மாதிரி தொடர்பு இருக்கு, இது மாதிரி தொடர்பு இல்லை. சரிங்களா? அடுத்தது ஒளி செறிவின் அதிர்வெண் ஒளி மின்னோட்டம். அப்போ ஒளி செறிவின் அதிர்வெண் ஒளி மின்னோட்டத்தை ரெண்டையும் தொடர்பு படுத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒளி மின்னோட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி அதிர்வெண்ணுக்கு மட்டும்தான் ஒளி மின்னோட்டமே தொடங்கும். அது எந்த மாதிரி ஒளி செறிவு இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அந்த எவ்வளவு கம்மியான ஒளி செறிவா இருந்தாலும் சரி, அப்படி இருக்க போது மட்டும்தான் மின்னோட்டமே தொடங்கும். அப்படிங்கிற பட்சத்துல இது தப்பு. இதுதான் சரியான விடை. சரிங்களா? ரைட். இப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். நன்றி மாணவர்களே. நீங்க மற்ற மாணவர்களுக்கும் இதை அனுப்புங்க. இந்த சேனலை பின்பற்ற சொல்லுங்க. தொடர்ச்சியா நாங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் எங்களால் வழங்க முடியும். இதை ஒரு இயர் லாங்கா நாங்க கொண்டு போகணும். சீரா நம்ம தமிழ் சேனலுக்குன்னு ஒரு பிரத்யேக சேனல் இது நம்ம ஆசிரியர்களாக சேர்ந்து உருவாக்கப்பட்டது. நீங்க கண்டினியூஸான சப்போர்ட்டை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மாணவர்களே.